கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை எனக்கு பிறந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்துட்டு நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம், நிறைய கேஸ் கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம இது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதாவது பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் வந்து நீங்கள் வந்து அந்த என் ஒய்ஃப் வந்து யார் கூடயோ பழகுறாங்க. நான் கேட்டேன், நீ கல்யாணம் ஆகி உனக்கு 3 மாதம் தானேப்பா ஆகுது, எதுக்கு நீ இவ்வளோ இது பண்ணுற, கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இல்லை அப்போ என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு வேற யாரோடைய தொடர்பு இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, என்னுடைய மனைவி வந்து 5 மாத கர்ப்பம் அப்படின்னு. இது எப்படி தெரியும் உனக்கு? நான் தான் ஸ்கேன் பார்த்தேன், நான் வந்து ஒன்றும் சொல்லலை, அந்த நம்பர் ஆஃப் வீக்ஸ் எழுதியிருக்கிறத கால்குலேட் பண்ணால் 5 monthsன்னு காமிச்சுது. அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதை காமிச்சிட்டு இது பண்ணிட வேண்டியது தானே தம்பி அப்படின்னா, நான் இப்போ சொல்லிட்டேன்னா அவங்க அபார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவரை நல்லவரா மேம் அவர்? அபார்ட் பண்ணிட்டு அவருக்கு எவிடன்ஸே இல்லையே. குழந்தை பிறக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஈஸியாக நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க இப்போல்லாம். தப்பு பண்ணுறவங்களும் தெளிவாக இருக்காங்க, அது தப்புலேருந்து வெளியே வரவங்களும் தெளிவாக இருக்காங்க எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.